முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் இருந்து எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி எக்ஸாம்ஸுக்கான முக்கியமான கொஷின் செட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து டெஸ்ட் நம்பர் 1, 2, 3 உங்களுக்கு கண்டினியூஸாக நடக்க போகுது. ஸோ ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியம் தான். அதில் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டில் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் சப்ஜெக்ட், அதை தவிர்த்து ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்ல தான் நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக, அதாவது இப்போ நான் இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இதுல இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 8 டெஸ்ட் போட போறேன் இந்தியன் பாலிட்டிக் மட்டுமே. ஸோ அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ 8 டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். இந்த இந்தியன் பாலிட்டியில இந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாலே போதும். இதை தவிர்த்து வேற எதுவுமே நீங்க படிக்கணுன்ற அவசியமே இல்லை. எக்ஸாம்ஸ்க்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் கவர் பண்ணா ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி உள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் ஒரு இனிஷியேட்டிவா இந்த டெஸ்ட் நம்பர் 1 போட்டிருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பாஸ் பண்ணிடு. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த 25 கொஸ்டின் நீங்க டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வீடியோல ஆன்சர்ஸை பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றது தெரியும். வீடியோல நாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்போம், மறக்க முடியாத மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதற்கான ஆன்சர்ஸை செக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்லாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். The first question வந்து என்ன கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா which article of the constitution abolishes untouchability? அதாவது untouchabilityனா நமக்கு என்னன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை. ஓகேங்களா? untouchabilityனா என்ன? தீண்டாமை. அந்த தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய சட்டம் வந்து எந்த ஆர்டிகல், எந்த சரத்து வந்து சொல்லியிருக்கு? அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. அதுல தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஓகேங்களா? எத்தனை பேர் கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் லக்கு தாங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அபாலிஷஸ் அன்டச்சபிலிட்டினா ஆர்டிகல் 17. தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய சட்டம் ஆர்டிகல் வந்து 17. அடுத்தது which constitution amendment introduced the anti-defection provisions in the constitution? அரசியலமைப்புல எந்த சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட்னா திருத்தம்ங்க, சட்ட திருத்தம், எந்த சட்ட திருத்தம் மூலமா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அரசியலமைப்புல வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ப்ரொவிஷன்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் ப்ரொவிஷன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அது வந்து எந்த சட்ட திருத்தத்துல வந்து அமெண்ட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 52வது சட்ட திருத்தத்துல தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மூன்றாவது கொஸ்டின், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் which was the first state to form on linguistic basis? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிங்குஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், மொழி வாரியாக அர்த்தம். ஓகேங்களா? மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்ன? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நம்மளாம் மதராஸ் மாகாணம்னு இருந்தோம். அதாவது இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மாகாணமா இருந்தாங்க? மதராஸ் மாகாணமா இருந்தாங்க. மொழி வாரியாக பிரிக்கப்பட்டவுடன், ஓகேங்களா, மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. சுதந்திரம் கிடைச்சிச்சு, இனிமே நாங்க தனியா போய்க்கிறோம், நாங்க இந்த மொழி பேசுறோம் அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மதராஸ் மாகாணத்துல இருந்து பிரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. அப்போ மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ ரீசெண்டாவும் பிரிந்த ஒரு மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதியாக பிரிந்த மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா, மொழி வாரியாக. ஓகேங்களா? தெலுங்கானா இப்பதான் 2014 பிரிஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ தெலுங்கானா. ஓகே, டவுட் கிளாரிபிகேஷன் ஆயிடுச்சா? அப்ப சுதந்திரம் கிடைத்தவுடன் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வருவாயில் கூட சொல்லுவாங்க, நீங்க லட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு இது அண்டி என்னவோ அந்த 6ன்னு ஒரு படத்துல வரும்ல, எல்லாம் சென்னையில உண்டி ஆந்திரால ஒண்ணுமே இல்லையன்ற மாதிரி. அதுதான் முதல்ல பிரிச்சது வந்து ஆந்திரா தாங்க. நம்ம கிட்ட இருந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? திருப்பதி அழகா எடுத்துக்கிட்டு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா the election commissioners appointed by the, அதாவது தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டுல நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்,
தேர்தல் நடக்கிறதுக்குலாம் வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரை யார் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியமான கொஸ்டின், அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எல்லாருக்குமே தெரியும் பிரைம் மினிஸ்டர் யாரு நமக்கு தெரியும், பிரசிடென்ட் நம்ம நாட்டுக்கு யாரு, கவர்னர் நம்ம தமிழ்நாட்டுக்கு யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாரு, அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? சோ the fifth question பாத்தீங்கன்னா who was the constitutional advisor to the constituent assembly, அதாவது அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த அசெம்பிளியினுடைய கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BN ராவ். BN ராவ் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் டு த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. சோ இந்த 5 क्वेश्चंस நல்லா புரிஞ்சிருக்கா? அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? சோ 6th question பாத்தீங்கன்னா the doctrine that the fundamental rights cannot by amended under article 368, ஒரு முக்கியமான क्वेश्चन இல்ல, பட் ஆனா இது எடுக்கணுமே அப்படினு எடுத்துறோம். சோ இத மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. The doctrine that the fundamental rights cannot be amended under article 368 was propounded by the Supreme Court in அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகளை வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா ஆர்டிகல் 368ல மாற்றி அமைக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் தான். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் 5 கொஸ்டின்லேயே நமக்கு 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஸோ இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் 7th கொஸ்டின் பாருங்க. 7th question, what was the exact constitutional status of the Indian Republic of January 26, 1950? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவுக்கு குடியரசு தினம் கிடைச்சது. ரிபப்ளிக் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஜனவரி 26. நமக்கு எப்ப குடியரசு கிடைச்சிச்சுன்னா 1950. நமக்குலாம் தெரியும் 1947 தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ 1950 தான் நமக்கு குடியரசு தினம் கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஜனவரி 26 ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு இருக்குல்ல, ஸோ அந்த அரசியலமைப்பை நம்ம எடுத்துக்கொண்ட ஆண்டு, அதாவது நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டு வந்த ஆண்டு தான் 1950 ஜனவரி 26. அதை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனை எப்ப உருவாக்கி அதை நம்ம எப்ப எடுத்துக்கிட்டோம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949, அதாவது குடியரசு தினம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் அதே 26ஆம் தேதி. ஆனா நவம்பர் மாசம், இந்த நவம்பர் மாசம் 26ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதை எடுத்துட்டு வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 தான். அப்ப நமக்கு சுதந்திரம் குடியரசு கிடைக்கும் போது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா a sovereign democratic republic இருந்தது. a sovereign democratic republic தான் இருந்தது. குட். சோ 8th क्वेश्चन போலாங்களா? who amongst the following acts as the presiding officer of the house without being its member? அதாவது ஹவுஸ் அப்படின்னு நீங்க எதை குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. சோ இந்த ஹவுஸ் தான், இதுதான் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹவுஸ். இதுல வந்து மெம்பரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பட் ஆனா மெம்பரா இல்லாம பிரசிடிங் ஆஃபீஸர் முன்னின்று பேசக்கூடிய தகுதி உள்ளவர் யார் பின்வருபவர்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். சோ இதுல மெம்பரா இருக்கக்கூடாது, ஆனா முன்னின்று பேசக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அதாவது ராஜ்யசபா லோக்சபால அவங்க மெம்பரா இல்லைனாலும் முன்னின்று பேசக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ ராஜ்யசபால அவர் தான் வந்து ஸ்பீக்கராகவே இருப்பார். ஓகேங்களா? லோக்சபால நம்ம ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுவோம், ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கரா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இருப்பாரு. சோ இப்ப நம்ம நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு பாத்தீங்கன்னா 13வது. ஓகேங்களா? 13வது துணை குடியரசுத் தலைவர். ஏன்னா நமக்கு குடியரசுத் தலைவர் எத்தனாவதுன்னு பாத்தீங்கன்னா 14th. சோ இவர் வந்து 13வது குடியரசுத் தலைவர். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடிங் ஆஃபீஸரா இருந்திருப்பார். அடுத்தது 9th क्वेश्चन பாத்தீங்கன்னா which of the following is not a feature of the Indian constitution? அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பல ஃபியூச்சர்னா எனக்கு தமிழ் எக்ஸாக்டா தெரியல, ஆனா ஃபியூச்சரா எது இல்லை, எதிர்காலத்துக்கு எதிர்க்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் தான் அதனுடைய ஃபியூச்சர் கிடையாது. ஏன்னா அதுல ஃபெடரல் கவர்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க, பார்லிமெண்டரி கவர்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் தனி மனித சுதந்திரம் அந்த அங்கீகாரம் அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் தான் அதுல இருக்காது. ஸோ 9th क्वेश्चन ஆன்சர் வந்து சி. அதே மாதிரி 10th क्वेश्चन இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து எத்தனை ஷெட்யூல்ஸ் கொண்டதுன்னு கேட்கறான். முக்கியமான क्वेश्चन, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை ஷெட்யூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு, 12 அட்டவணைகளை உடையது. ஓகேங்களா? சோ அதே நேரத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்த இந்த 2 கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 கேள்வி மாத்தி மாத்தி நம்மளை கேட்டு குழப்புவான். அவர் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன், அவர் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வந்தது, எப்ப அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இந்த 2 क्वेश्चनக்கு இதாங்க வித்தியாசம். அடாப்டட்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். சோ நடைமுறைக்கு வந்தது எப்போ, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ. நான் இப்பதானே சொன்னேன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்ப ஏற்றுக்கொள்ளனா
26 நவம்பர் 1949. எப்ப அது வந்து எஃபெக்டிவா வந்துச்சு நடைமுறைப்படுத்தணும்னா 1950 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்றுதான் அது குடியரசு தினமா அதுக்காக தான் கொண்டாடுறோமே. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th, the president of the constitution assembly was அப்படின்னு கேட்டிருக்காங்க. who is the president of the constitution assembly? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். so constitution assembly உடைய பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்கள் தான். இவர் தான் நமது நாட்டின் முதல் குடியரசுத் தலைவரும் ஆவார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் முதல் குடியரசுத் தலைவரும் ஆவார். so ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், இதுவும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேட்க வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, 14th question வந்து பாத்தீங்கன்னா which article empowers the president to dissolve the Lok Sabha at any time before its tenure? ஓகே, லோக் சபா வந்து அதனுடைய கால அளவு, டென்யூர்னா அதனுடைய கால அளவு, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் லோக் சபாவை கலைக்கலாம்? லோக் சபான்றது நம்ம செலக்ட் பண்ற எம்பிஸ் எல்லாம் போய் உட்கார்ற இடங்க. நம்ம செலக்ட் பண்ற எம்பி, இப்ப நம்ம ஊர்ல ஒரு எம்பியை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம், அவர் தான் போய் லோக் சபால பேசுவார் நம்ம தொகுதிக்கு பத்தி. அதை வந்து கலைக்கலாம் பிரசிடென்ட் வந்து முன்னறிவிப்பின்றி. ஓகே, உங்களுடைய கால அளவு 5 வருஷம். லோக்சபாவினுடைய டென்யூர் எவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை வருஷம்னா 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை எம்பி எலெக்ஷன் நடக்கும். அது மூலமா தான் வந்து லோக்சபால நம்ம எம்பிஸை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவோம். ஸோ ராஜ்யசபாக்கு வந்து அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப ராஜ்யசபால எவ்வளவு சார் டென்யூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஒவ்வொரு மெம்பருக்கும். ஆனா இதை கலைக்கலாமானா எப்பவுமே ராஜ்யசபா கலையாது. ஒவ்வொரு 2 வருஷத்துலயும் 1/3 ஒரு பங்கு நபர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில போயிட்டு புது நபர்கள் உள்ள வருவாங்க. அதனால ராஜ்யசபான்றது எப்பவுமே கலைக்கப்படாதது. பட் லோக்சபா கலையும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனா அந்த 5 வருஷம் கூட முடிய தேவையில்லை. பிரசிடென்ட் வந்து இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி அதை கலைக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 85 யூஸ் பண்ணி கலைச்சிடலாம் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 15வது கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல நான் ஆப்ஷன் செட் பண்ணல, ஏன்னா இந்த கேள்விக்கு எல்லாரும் நீங்க தவறாவும் பதில் சொல்லலான்றதுனால தான் அதை திருத்தலாம் அப்படின்றதுக்காக இதுல ஆப்ஷன் போடல. இந்தியா ஆஸ் எத்தனை ஸ்டேட் இருக்கு? இந்தியாவில் தற்போதைய அட் பிரசன்ட் வந்து எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் 29ன்னு சொன்னீங்கன்னா அது தப்புங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 28 தான். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட்ல இருந்து எடுத்து அதை நம்ம என்னவா மாத்திட்டோம்னு பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநிலம் என்ற அந்தஸ்தை நம்ம எடுத்துட்டு என்னவா மாத்திட்டோம், யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம் அக்டோபர் 2019. அதனால அப்போத்துல இருந்து நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் தான் இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. அதனால இதை முக்கியமா கேட்டு என்ன பண்ணுவான், நம்மள குழப்படிப்பான். 28 ஸ்டேட் தானே இருக்கு, இதை எப்படி எல்லாரும் 29ன்னு பழக்க தோஷத்துல யாரோ காதுல கேட்டதெல்லாம் எடுத்து வந்து போடுவான்னு சொல்லிட்டு தான் நானும் இப்போ அதை வச்சிருக்கேன். ஸோ இப்போ 29 வந்தா இருக்கக்கூடாது, 28 தான் வரணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் எதுவா மாறிடுச்சு, யூனியன் டெரிட்டரியா மாறிடுச்சு. இங்க பாருங்க 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான், அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா, சரி. இப்ப இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, 28 மாநிலங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்க 16th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். the total number of union territories, யூனியன் பிரதேசங்கள் எத்தனைன்னு கேட்கிறான். ஆனா அந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கான். எக்ஸ்க்ளூடிங் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. டெல்லியும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அதை தவிர்த்து எவ்வளவு யூனியன் டெரிட்டரி நம்ம நாட்டில் இருக்குன்னு கேட்கிறான். நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஓகேங்களா, டோட்டலா 8 இருக்கு. என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி, சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, டாமன் அண்ட் டியூ, தாத்ரா நகர் ஹவேலி. இது ரெண்டுமே சேர்ந்துருக்குங்க. டாமன் டியூவும் தாத்ரா நகர் ஹவேலியும் சேர்ந்துரும். ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு யூனியன் பிரதேசம். ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் 2ஆ பிரிச்சுட்டான். இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்ததுன்னா 6 இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணிட்டான், 2ஆ பிரிச்சுட்டான். ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்தது வந்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லடாக். ஓகேங்களா, சோ 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சா. அப்ப நம்ம நாட்டுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கான், டெல்லியை தவிர்த்து மிச்சம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கான். சோ டெல்லியை தவிர்த்துனா 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும், 7. சோ 8ல -1 7. ஓகே, குட். சோ 17th கொஸ்டின், the members of Rajya Sabha are elected by the, அதாவது ராஜ்யசபால உள்ள மெம்பர்ஸ் வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய எம்பிஸ் தான் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா எம்பி ஆர் எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா, சட்ட உறுப்பினர்கள் அவங்க தான். அடுத்தது, the power to decide an election petition other than the election of president of or vice president is vested with அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ 2 வைஸ் பிரசிடென்ட் போட்டுருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட் தான். the power to decide an elected petition போடுறது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் பெட்டிஷன் போடுறது வந்து அந்த பவர் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ஸ், அந்த மாநில ஹை கோர்ட்ஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். அடுத்தது, the fundamental rights have been incorporated in part of the constitution. அதாவது அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் பார்ட்னா பகுதி,
ஓகேங்களா. ஷெட்யூல்னா அட்டவணை, பார்ட்னா பகுதி. எந்த பகுதி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்கிறது அடிப்படை உரிமைகள்னு கேட்டிருக்காங்க. சோ அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குன்னா 3. ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள் வந்து 3வது பகுதியில தான் இருக்கு, பார்ட் 3. ஓகேங்களா. 19th கொஸ்டினுடைய ஆன்சர் 3. அதுவும் மிகவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 20வது கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The voting age in the general elections was reduced from 21 years to 18 by the அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெனரல் எலெக்ஷன் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951. பொது தேர்தல் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டே வந்து 1951. அதுல இருந்து நம்ம வாக்களிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். சோ இந்த வாக்களிக்கும் உரிமை வந்து 1951ல இருந்து 21 வயசுல வந்தாதான் நீ ஓட்டே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்பெல்லாம் தான் 18 வயசு வந்தோடனே எனக்கு ஓட்டு போடுற வயசே வந்துச்சு, போ என்னால அடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் வீட்டுல பேசுறீங்க. ஆனா அப்பெல்லாம் பாருங்க 21 வயசு தான் வாக்களிக்கும் வயசாவே இருந்துச்சு. அந்த 21 எப்ப 18 குறைச்சாங்க அப்படின்னா எந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி குறைச்சாங்கன்னா 61வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி தான் குறைச்சாங்க. அமெண்ட்மெண்ட் 61வது சட்ட திருத்தம். இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1988. சோ 1988 8ன்னு முடியுதா, சோ அப்ப 18 முடியுதா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988 18. அப்போ வருஷம் மட்டும் கேட்டாங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க 1988. ஓகே. 21வது கேள்வி. The number of writs that can be prayed for and issued by the Supreme Court or High Court is அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 5. ஓகேங்களா. ரிட்ஸ் இது கொஞ்சம் பாருங்க, புக்ல பாருங்க என்ன அப்படி கண்டென்ட்ன்றத. அடுத்தது the Parliament of India is also known as, நம்ம நாட்டினுடைய பாராளுமன்றத்தை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்சட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது which one of the following article prohibits the employment of children below the age of 14 in a factory or mine? அதாவது சுரங்கங்கள்லயும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லயும் குழந்தைகள் 14 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நீங்க எம்ப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 24. அதாவது 24 மணி நேரத்துல குழந்தைங்களை வேலை வாங்குறீங்களா, 24 மணி நேரமும் குழந்தைகளை வச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வச்சு வேலை வாங்கக்கூடாதுன்னு எந்த சரத்து சொல்லுது, ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 24. 24 மணி நேரமும் குழந்தைகள் எல்லாம் வேலை வாங்கக்கூடாது, அவர்கள் வந்து பிஞ்சு மனது அவங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 24வது கொஸ்டின். இந்தியா இஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது மாநிலங்களுடைய ஒற்றுமை தான் வந்து இந்தியா. நிறைய மாநிலங்களா பிரிஞ்சாலும் எல்லாருமே இந்தியான்றது ஒண்ணு. அப்ப இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. Who had the longest tenure as a speaker of Lok Sabha? Lok Sabha speaker நம்ம தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ லோக் சபா ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணும்போது யார் வந்து அதிக நாள் பதவி வகித்தவர் லோக் சபா ஸ்பீக்கரா, இதுல பின்வருவர்கள் பாத்தீங்கன்னா பல்ராம் ஜாக்கர் தான் வந்து லாங்கஸ்ட் tenure as the speaker of லோக் சபாவினுடைய இதுவா இருந்தவர். சோ இந்த எக்ஸாம்க்கு இதெல்லாம் வரும். இதை தவிர்த்து வேற கேள்விகள் கேட்ப வாய்ப்பில்லை. சோ இதை மட்டுமே நல்லா படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை. மறக்காம வீடியோ உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போல பல டெஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் இதே மாதிரி நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் அட் ஏ டைமும் தெரிஞ்சிடுது, உங்க டெஸ்ட்டும் தெரிஞ்சிடும், மார்க்கும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நல்லபடியா டெஸ்ட் எழுதி நல்ல மார்க் எடுத்து சீக்கிரமா வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.